வெல்கம் டு சித்ரா டாக்கீஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ரொம்ப சூப்பரான காரசாரமான இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த இட்லி பொடிக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோன்னா இந்த தட்டில் உள்ள இட்லியெல்லாம் 5 நிமிஷத்தில் சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எல்லோரும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு சட்டியை சூடு பண்ணி ஒரு 100 கிராம் அளவு வெள்ளை உளுந்து அதை நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். எண்ணெய் ஊற்றாமல் வெறும் சட்டியில் தான் வறுக்கணும். உளுந்தை வறுத்து எடுத்து வச்சுட்டு அப்புறமா அதே அளவு புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி இருக்குல்ல, அது போடணும். அதை போட்டு நல்லா பொரிக்கணும். இந்த அரிசி நல்லா பொரிஞ்சு செவந்து வந்ததும் இதை எடுத்து அந்த உளுந்து கூட சேர்த்து கொட்டணும். அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, அதை நல்லா சவக்க வறுக்கணும். இதை வறுத்து எடுத்து வச்சுட்டு அப்புறம் சும்மா ஒரு 2 ட்ராப் எண்ணெய் விட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தண்ணியெல்லாம் ஒரு துணியில் வச்சு ஒத்தி எடுத்துட்டு அப்புறம் இதை வதக்கணும். இது நல்லா தண்ணி சுருண்டுற அளவுக்கு இதை வதக்கி எடுத்துகிட்டு கறிக்கிறாமல் வறுக்கணும். வறுத்து எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஒரு 2 ட்ராப் எண்ணெய் விட்டு ஒரு 50 கிராம் அளவு வரமிளகா போடணும். இதையும் லைட்டாக வறுத்து எடுத்து வைக்கணும். இது எல்லாத்தையும் ஒரு தட்டில் போட்டு ஆற வைக்கணும். நல்லா ஆறினப்புறம் அது கூட ஒரு முழு பூண்டு, அதை பல்லாக எடுத்து தோல் உரிக்காமல் அதை இது கூட போடணும். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பவுட்ரு பண்ணிக்கணும். அதை நல்லா பொடியாக அரைக்கணும். நல்லா அரைச்சி ஒரு பிளேட்டில் ஒரு 2 நிமிஷம் ஆற விடணும். இந்த மிக்ஸி சூடாக இருக்கும், அதனால் ஆற விட்டு ஒரு டப்பாவில் எடுத்து வச்சிட்டோன்னா இது 3 மாதத்துக்குள்ளே கூட கெட்டு போகாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொடி கெட்டும் போகாது, நல்லாயிருக்கும். இது ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். நன்றி.